நேர்களுக்கு வணக்கம். சர்வதேச அரசியலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாட்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் தான். அப்படி என்ன அதில் போட்டிருக்காரு, ஏன் இது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் டீப்பாக பார்க்கலாம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கிபீடியா பேஜ், அதாவது இவரை பற்றின விக்கிபீடியா பேஜ். அதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா அப்படின்னு போட்டிருக்கு. அதை தான் அவர் தன்னுடைய பேஜில் போட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போது வெனிசுலாலேருந்து மதுரோவை கடத்தி அவரை சிறைப்படுத்திய பிறகு வெனிசுலாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க படைகள் போய் அந்த நாட்டினுடைய அதிபர் மற்றும் அவருடைய மனைவி 2 பேரையும் சிறைபிடித்த பிறகு அங்கே ஒரு புதிய அரசை அமெரிக்கா ஏற்படுத்தும் அப்படின்னு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நம்பினவங்களுக்கு தான் இந்த போஸ்ட்டு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அப்போது ஆக்டிங் பிரசிடென்ட்டுன்னா அமெரிக்கா வெனிசுலாவை தன்னோட நிரந்தரமாக இணைச்சிக்க போதா அல்லது என்ன செய்ய போகிறாங்க? ட்ரம்ப் ஏன் அப்படி போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் எழுந்தது. இதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட நேரடியாக கேட்டுட்டாங்க. சார், இப்போது ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வெனிசுலாவோட ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறீங்க? ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டொனால்டு ட்ரம்ப்பு தன்னோட ஸ்டைல்லே சொல்கிறாரு, மச் லாங்கர் தென் தட் அப்படிங்கிறாரு. அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிறதே தெரியாதுன்ற மாதிரி பதில் சொல்லியிருக்கார். சரி, ஏன் இந்த முடிவை எடுத்திருக்கீங்க? எப்போ வெனிசுலாவில் புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்த போகிறீங்க அப்படின்ற கேள்விக்கு ட்ரம்ப்போட பதில் என்ன அப்படின்னா, வெனிசுலா ஒரு பொருளாதார சிக்கலில் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டை மறுபடியும் ஒரு ப்ராஃபிட்டபிள் கண்ட்ரியாக உருவாக்குற வரைக்கும், அதே போல் அங்கே ஒரு நேர்மையான தேர்தலை நடத்தி ஒரு புதிய அரசாங்கத்தை அங்கே உட்காத்தி வைக்கிற வரைக்கும் நிச்சயமாக அமெரிக்க படைகள் அங்கே இருக்கும். அதே போல் நான் வெனிசுலாவுடைய ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக தொடருவேன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். இந்த நடவடிக்கைக்கு அவர் ஒரு பேரும் வச்சிருக்கார். அதுக்கு பேர் ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். அதாவது வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காணும் வரைக்கும் நான் தான் வெனிசுலாவுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப். இன்னும் சில விஷயங்களையும் செய்தியாளர்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளை நாங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களை சரியாக முறையாக பராமரித்து உற்பத்தி செய்து அதை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தினால வெனிசுலாவை மறுபடியும் ஒரு ப்ராஃபிட்டபிளான கண்ட்ரியாக உருவாக்குற வரைக்கும் நிச்சயமாக வெனிசுலாவிற்கு நான் தான் ஒரு ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டார். ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வெனிசுலாவை மட்டும் இல்லை, வெனிசுலா மக்களை மட்டும் இல்லை, வெனிசுலாவினுடைய அந்த கச்சா எண்ணெயை முழுவதுமாக அமெரிக்கா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான உண்மை. இதுக்கு ஈரோப்பு இதர நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரோப்பெல்லாம் இதை பற்றி கவலையே இல்லை. அவங்களுடைய கவலை ஐஸ்லாந்து மேலே தான் இருக்குது. ட்ரம்ப்பு வெனிசுலாவுக்கு அடுத்ததாக ஐஸ்லாந்தை கைப்பற்றினா அதற்கு எதிர் நடவடிக்கை என்ன எடுக்கிறது, அப்படி அமெரிக்கா ஐஸ்லாந்து மேலே கை வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வெனிசுலாவை பற்றி யாருமே கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. சரி, இது ஒரு பிரச்சனை. சர்வதேச அரசியலில் பரபரப்பாக பார்க்கப்படுகிற இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் போட்டு கொண்டிருக்கிற இராணுவ ஒப்பந்தத்துக்குள்ள இப்போ புதுசாக துருக்கி நுழைய போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒப்பந்தம் ஏறக்குறைய உறுதியாகி விட்டதாகவும், நிச்சயமாக இந்த 2 நாடுகளும் போட்டுள்ள ஒப்பந்தத்துக்குள்ள 3ஆவதாக துருக்கி வரும் அப்படின்னும் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்படி இந்த 3 நாடுகளும் ஏன் இப்படி இராணுவ ரீதியாக கூட்டு சேரணும்? அப்படி கூட்டு சேர்ந்தா அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? யாருக்கு எதிராக இவங்க கூட்டு சேர்றாங்க?
இந்தியாவுக்கு இதனால ஆபத்து இருக்கா? இப்படி பல கேள்விகள் நம்ம முன்னாடியே எழுகிறது. அதற்கான பதில்லாம் இதுதான். ஏன் இவங்க கூட்டு சேருகிறார்கள் அப்படின்னா, சவுதி கிட்ட ஏராளமான பணம் இருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் பவர்டு ஆர்மி நேஷன். அதே போல துருக்கி ஆயுத தொழில்நுட்பங்களை ஏராளமாக வைத்து கொண்டிருக்கிற ஆயுத உற்பத்தியை செய்கின்ற ஒரு நாடு. அப்போது இந்த 3 நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் போது சவுதி கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு துருக்கி ஏராளமான அதிநவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியும். குறிப்பாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரோன்கள், ஆயுதங்கள்னு இப்படி பல விஷயங்களை துருக்கி உற்பத்தி செய்ய முடியும். இந்த ஆயுதங்களை பாகிஸ்தான் பெற முடியும். இந்த 3 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தின் நுழைவதன் மூலமாக யாருக்கு ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு $1 பில்லியன் கேள்வியாக இருக்கிறது. ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்தியாவுக்கு எதிராக தான் இந்த 3 நாடுகளுமே கூட்டு சேர்ந்திருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போதே துருக்கி நேரடியாகவே பாகிஸ்தானுக்கு ஆயுத சப்ளை பண்ணிச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனேயே தான் சவுதியும் பாகிஸ்தானும் இந்த ஒப்பந்தத்தில் இறங்கினாங்க. அப்போது இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எதிரானது தான் அப்படின்றாங்க. சிலர் இதை என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமிக் நேட்டோ மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான். அதாவது என்னென்னா, இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டின் மீது எதிரி நாடுகள் தாக்கும்போது இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டின் மீது தாக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது அப்படி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த 3 நாடுகளில் சவுதி இந்தியாவிற்கு மிக நெருக்கமான நாடு. வணிக ரீதியாகவும் சரி, ராஜ்ய ரீதியாகவும் சரி, சவுதி அரேபியாவோட இந்தியா நெருக்கம் காட்டி வருகிறது. அப்போது இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்கும் பொழுது சவுதி ப்ராக்டிக்கலாக ஆயுத உதவி செய்யுமா அல்லது நேரடியான போரில் இறங்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு போர் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்னும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு திங்க் டேங்க் அமைப்பான டிஃபென்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் நத்திங் டு டூ வித் இந்தியா, இது இந்தியாவுக்கு எதிரான ஒப்பந்தமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 நாடுகளுமே சன்னி முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகள். அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இந்த நாடுகள்லாம் சன்னி முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். இப்போது ஷியா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஈரானில் ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்தில் ஏற்பட்ட புரட்சியாக இருக்கட்டும், நேபாளில் ஏற்பட்ட புரட்சியாக இருக்கட்டும், இப்படி பல நாடுகளில் ஏற்பட்ட புரட்சிக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் ஏற்கனவே ஈரானில் அமெரிக்கா தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கும் அப்படின்னு பல சர்வதேச புவிசார் அரசியல் நிபுணர்கள் சொல்லியிருந்த நிலைமையில் அதற்கு ஏற்ற மாதிரி ஈரானில் போராட்டம் தொடங்கிருச்சு. அப்போது விரைவில் ஈரானில் ஆட்சி கவிழும். அப்போது ஒரு ஷியா முஸ்லீம்களுடைய கை ஓங்குவது சாய்ந்து சன்னி முஸ்லீம்களுடைய கை ஓங்குவதற்கான நடவடிக்கையை தான் இந்த 3 நாடுகளும் இணைந்து அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒன்று சேர்கிறார்கள். அப்படியான ஒரு சன்னி கிங்டமை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த 3 நாடுகளும் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் திங்க் பண்ணாதீங்க, ரொம்ப இயல்பாக திங்க் பண்ணணும். என்ன அப்படின்னா, இயல்பாக துருக்கி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய எதிரி நாடுகள் கிரீஸு, சைப்ரஸ், இஸ்ரேல், இந்த 3 நாடுகளில் குறிப்பாக இஸ்ரேலால் எப்போ வேணால் தாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்குது. அதனால் தனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறதுக்காகத்தான் சவுதி பாகிஸ்தான் இராணுவ ஒப்பந்தத்துக்குள்ளே துருக்கி இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சவுதி அரேபியாவும் தன்னை எப்போ வேண்டுமானாலும் இஸ்ரேல் தாக்கலாம் அப்படின்னு ஒரு அச்சத்தில் இருக்குது. அதனால தான் இந்த 3 நாடுகளுமே இப்படியான ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு தான் நமக்கு அதனுடைய முழுமையான விவரம் தெரிய வரும். ஒன்று, பல நாடுகளில் இப்படி இராணுவ ஒப்பந்தத்தில் அந்த நாடுகள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் ப்ராக்டிக்கலாக சண்டைன்னு வரும்போது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த சூழலில் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க.
இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.